வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட் போனஸ் ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்க ₹4.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 18 கொடுத்திருக்காங்க. ஐஆர்சிடிசி இவங்க ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. டிமர்ஜர் அப்டேட் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இவங்க இன்டர்நேஷனல் சப்ளை செயின் பிஸ்னஸை தனியா பிரிக்கிறாங்க. அதை ஆல் கார்கோ குளோபல்னு சொல்லி தனியா டிமர்ஜ் பண்ணி தனியா லிஸ்ட் பண்ண போறாங்க 1:1 ரேஷியோல. ஸோ ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் நவம்பர் 12 ரெக்கார்ட் டேட் படி யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆல் கார்கோ குளோபல் ஒரு ஷேர் கிடைக்கும். கூடவே ஆல் கார்கோ கத்தியை ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸோட இவங்க மெர்ஜ் பண்றாங்க. இன்ஃபோ எட்ஜ் இவங்க ₹2.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. கொச்சின் ஷிப்யார்ட் ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. ஃபுஜியாமா பவர் சிஸ்டம்ஸ் இந்த ஐபிஓ இது 828 crores-க்கானது. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்திருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 600 crores, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 228 crores-ஆ இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபர் நவம்பர் 13ல இருந்து 17 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. பிரைஸ் பேண்டா மினிமம் 216 மேக்ஸிமம் 228னு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 65 ஷேர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலயும் லிஸ்ட் ஆகுது. லிஸ்டிங் டேட் எக்ஸ்பெக்ட் பண்றது நவம்பர் 20. சோஃபார் இவங்களுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ஸ்டார்ட் ஆகல. ஐஆர்பி இன்ஃப்ரா 70 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. கேப்ரியல் இந்தியா ₹1.90 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. கேர் ரேட்டிங் இவங்க ₹8 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19. டெனகோ கிளீன் ஏர் இந்த ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆயிடுச்சு. இவங்க முழுவதுமே இது ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். 3600 crores-க்கானது. இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. இது நவம்பர் 12ல இருந்து 14 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பிரைஸ் பேண்ட் மினிமம் 378 மேக்ஸிமம் 397 ஒரு ஷேருக்கு. ஒரு லாட்ல 37 ஷேர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலயும் லிஸ்ட் ஆகுது. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் இஸ் நவம்பர் 19. இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் 21.4% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். பிரெசிஷன் ஒயர் இவங்க 35 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. ஜாம்னா ஆட்டோ ₹1 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ டிஸ்கவர்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 260 இருந்தது. ஆனால் லிஸ்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா 28% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆகி க்ளோசிங் 330க்கு முடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்லையும் சரி கமர்ஷியல் வெஹிக்கல்லையும் சரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் நடக்கல. இன்னும் ஒரு 20 to 30 டேஸ்க்குள்ள ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துரும். ஸோ இப்போதைக்கு பேசஞ்சர் வெஹிக்கலோட பிரைஸ் தான் கமர்ஷியல் வெஹிக்கலுக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் பிரைஸ். பட் கூடிய விரைவில் இது மாறிடும். போனஸ் அப்டேட் பார்த்துடலாம். ஆட்டோ ரைடர்ஸ் இவங்க 5:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேர் போனஸா தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 18 கொடுத்திருக்காங்க. ஃபியூஷன் ஃபினான்ஸ் பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூக்கான ஃபைனல் கால் கொடுத்திருக்காங்க. ஸோ இது பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ் நவம்பர் 11ல இருந்து ட்ரேடிங் சஸ்பென்ஷன் ஆயிருச்சு. இவங்க இஷ்யூ பிரைஸா ஃபைனல் கால்க்கு ஒரு ஷேருக்கு 65.5னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃபர் ஓப்பன் டேட் இன்னும் கொடுக்கல. கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஸோ இவங்களுக்கு எம்டி அண்ட் சிஇஓவா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல ஹெட்டா இருந்த மிஸ்டர் வெங்கடேஷ் அவர்களை கொண்டு வர போறாங்க. இன்னும் கூடிய ஒரு சில வாரங்கள்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இது மூலமா இந்த பங்குக்கு இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க 4 டேஸ்க்கு முன்னாடி. டிஜி கோல்டு இல்லைன்னா இ கோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாட் ரெகுலேஷனுக்கு கீழே வரதில்லை. ஸோ இதில் ஏதாவது மால் ப்ராக்டிஸோ தவறுகள் ஏதாவது நடந்துருச்சுன்னா இதுக்கு செபி பொறுப்பேற்றுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களோட ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு இடிஎஃப் மற்றும் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் ரெகுலேஷனுக்கு கீழே வரதும். இப்போ கோல்டு இடிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா
தங்கம் எவ்வளோ வந்து அவங்க பீஸ்ல கொண்டு வராங்களோ அதுக்கு நிகரான கோல்டை வந்து அவங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது ரெகுலேட்டருக்கு கீழே வரதுனால இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் செபியால் தலையிட முடியும். ஆனால் டிஜி கோல்டெல்லாம் வந்து அன்ரெகுலேட்டட் மேனரில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் விற்கிறதாவும் இதில் முதலீட்டாளர்கள் கவனமாக முதலீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது காரணமாக வந்து ஆல்ரெடி டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்கெல்லாம் ரேப்பிடாக வந்து அதிலிருந்து முதலீட்டை வெளியே எடுக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. நன்றி மக்களே! இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் மக்களே!